வெல்கம். யானை பசிக்கு சோளப்புரியா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா மிஷன் உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு விருந்து போட்டிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்து இருக்கு. ப்ளீஸ், the stage is yours. Hi guys, good evening. Happy New Year. Hi ma. Really happy. Hi. Sorry, கை அடிபட்டதுனால காலும் அடிபட்டிருக்கு, அதனால ரொம்ப மூவ் பண்ண முடியல. Hi guys, thanks for coming and it's really happy. இந்த நேரத்துல அதுவும் ஒரு நல்ல தருணத்துல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க எல்லாருக்குமே இது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பண்டிகை ரிலீஸ் ஒரு படம் வந்து பொங்கலுக்கு வருதுன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ மிஷன் மூலியமா உங்க எல்லாரையும் ஜனவரி 12 உங்க எல்லாரையும் சந்திக்க வரதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த லவ்லி ஏவி. ஸோ இது இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டலும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மோட்டிவேஷன் நீங்கள் எல்லாரும் கொடுக்கறது தான். ஒவ்வொரு தடவையும் whenever I am low, you guys push me to do something better. ஸோ அதுதான் இன்னைக்கு என்னை வந்து ட்ராவல் பண்ண வச்சுட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்றதான் என்னோட முயற்சி இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு படங்களும் கொஞ்சம் தாமதமாக வருது. பட் அட்லீஸ்ட் 24ல் ஐ திங்க் ரெகுலர் ரிலீசஸ் வரணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. ஏன்னா மிஷனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் விஜய் சார் சொன்ன மாதிரி we had a lot of difficulties. ஏன்னா கிட்டத்தட்ட 2-3 months நாங்கள் அந்த மழையிலேயே we had a lot of problems. ஸோ அதை திருப்பி நாங்கள் வந்து செட்டை ரிப்பீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா இட்ஸ் a huge set. ஒரு 4.5 ஏக்கரில் அந்த போலீஸ் ஸ்டேஷன் செட் போட்டோம். அந்த ஃபுல் ஃபாரின்ல இருக்கிற அப்படியே அந்த ஜெயில் செட், பிரிசன் செட்டை இங்கே போட்டோம். அண்ட் அதோட டீட்டெயிலிங் ஐ திங்க் வாஸ் வண்டர்ஃபுல். தேங்க்ஸ் டு தி ஆர்ட் டைரக்டர் விஜய் சாரோட அந்த ஒவ்வொரு சின்ன விஷயம் கூட அவ்வளோ பர்ஃபெக்டாக அங்கே ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே இங்கே ரிப்ளிகேட் பண்ணார். ஸோ ஐ தேங்க் த ஹோல் டீம். ஏன்னா இவ்வளோ பெரிய படம் அதை புல் ஆஃப் பண்ணணும்னா இது இவ்வளோ அந்த டீமோட எஃபர்ட் தான். ஸோ இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும். அண்ட் எல்லா தரப்பான ஆடியன்ஸையும் கவர் பண்ணக்கூடிய அளவில் தான் இந்த படம் இருக்குது. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி எமோஷன் வித் ஆக்ஷன், ஹை ஆக்டேன் ஆக்ஷன். வி ஹவ் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஏன்னா முந்தைய படத்தை விட இந்த படத்தில் நிச்சயமாக ஒரு வேறு மாதிரியான ஒரு ஆக்ஷன் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் படமும் வந்து ஒரு ஃப்ரம் த பிகினிங் உங்களை வந்து க்ளூ பண்ணி வைக்கும். ஒரு என்கேஜிங்காக கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு போவோம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ட்ரெய்லரில் பார்க்காத பல சர்ப்ரைஸ் படத்தில் இருக்குது. ஸோ படத்தை பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். ஸோ வி ஹவ் புட் இன் our 100% efforts and I'm really happy that this film is coming out on Jan 12th. சார், அவங்க சார்பா ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் நான் உங்களை. அவங்க வந்து படத்துக்கு நீ நடிக்க போறீங்க அப்படின்னு அனுப்புறாங்களா, இல்ல எங்கேயாவது பேட்டில் ஃபீல்டுக்கோ போர்க்களத்துக்கோ அனுப்புறாங்களா? எல்லா இடத்துலயும் போய் செம்ம அடி, பயங்கர இன்ஜுரி எல்லாம் ஆகி ஒவ்வொரு தடவையும் வரும்போது அவங்களுக்கு மனசு எவ்வளவு வலிக்கும்? கொஞ்சமாவது அதை யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இந்த ஸ்டண்ட் டபுள்லாம் யூஸ் பண்ணாதான் என்னவா அவங்களுக்கு? இல்ல, அது அவங்க எல்லாம் பயங்கரமா ட்ரெயின். அது எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அது நானே எல்லாம் பண்ணாதான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எனிவேஸ் ஐ லவ் டூயிங் இட். சில விஷயங்கள் சில ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அண்ட் ஷீ நோஸ் அபவுட் இட். பட் பயத்திலே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நாள் ஃபைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போதும் ஏதாவது அடியோட வராரா அப்படின்ட்டு. பட் எனிவேஸ் பட் ஐ வாண்ட் டு கிவ் மை பெஸ்ட் அண்ட் டூ எவ்ரி திங் ஆன் மை ஓன். அண்ட் அதுதான் என்னோட சிக்னேச்சராக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். டில் how long ever I can do it, I will do it. And when asked, நிஜமாவே அவர் கேட்கும்போது ஸ்டண்ட் டபுள்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா they are properly trained. ஸோ அவங்களுக்கு வந்து அதை எப்படி அந்த அடி வாங்கணும், எப்படி அடிப்படாமல் இருக்கணும்னு தெரியும். நானும் நிறைய ட்ரெயின் ஆயிருக்கேங்க. எதுக்கு நான் அதை வந்து வேஸ்ட் பண்ணணும், நானே பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஒரு வெறி கொண்டு வந்து இருக்காரு. பட் லைட்டாக அந்த அடிக்கு காயம் போடும்போது 4 அடி சேர்த்து வச்சிங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் அதுவும் வாங்குவீங்களா? அப்பப்போ அந்த அடியும் வாங்குறது உண்டா? அதெல்லாம் பப்ளிக்கா சொல்ல முடியாது. பாவமே. ஓகே, அதுவும் கரெக்ட் தான், பப்ளிக்கா சொல்ல முடியாது. வெரி ட்ரூ. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 3 மிஷன் இருக்கு. அந்த 3 மிஷனை நாங்க இப்போ வந்து கொண்டு வர போறோம் நீங்க பண்ணது. ஸோ அதோட மெமரிஸை தான் நீங்க வந்து ஷேர் பண்ண போறீங்க. Yeah, sure. We'll see what are the 3 missions. சார், எனக்கே இது ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் பாத்துறோம்.
Oh, white shirt and this chain. I think I'm dying to wear this again. இன்னும் திருப்பி இந்த ஒரு தடவை உங்க முன்னாடி இதோட வரணும்ன்றது தான் என்னோட ஆசை. ஸோ விக்டர் நான் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம். நிறைய பேர் அந்த கதாபாத்திரத்துக்கு அப்புறம் ஒயிட் ஷர்ட் அந்த இதே சில்வர் செயின் போட்டு நிறைய பேரை நான் பார்த்தேன். இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ விக்டர் கேரக்டர். ஏன்னா அதுதான் உங்ககிட்ட இன்னும் பக்கத்தில் நெருக்கமாக கொண்டு போன ஒரு கதாபாத்திரம். ஸோ ஃப்ரம் தேர் மை லைஃப் சேஞ்ச் அண்ட் வேற ஒரு டைரக்ஷனில் என்னை கூட்டிகிட்டு போக வச்சது நீங்கள் தான், அந்த அன்பு தான். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐ ஹோப் இட் ஹேப்பன்ஸ் சூன். Victor again on screen would be something else, so I'm waiting. Definitely, we are also looking forward, sir. And அடுத்தது என்னவா இருக்கும் எடுத்து பாத்துருங்களேன். இது என்ன ஷால்? இது என்ன என்னோட படம் ரிலேட்டடா ஏதாவது சொல்லு. ஷால் என்ன ஞாபகம் வருது, என்ன மெமரி வருது உங்களுக்கு? உங்க ஃபேவரட் டைரக்டரோட படம், எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் கேரக்டரும் கூட அது. யா தடையற தாக்க. ஏன்னா தடையற தாக்கல அந்த ஃபைட் சீக்வன்ஸை நான் மறக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்கார்ஃப்ல தான் தலையை சுத்திட்டு வந்து அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அந்த லேன்ல நடக்கும். அண்ட் அது ஒரு மறக்க முடியாத நாள். ஏன்னா அன்னைக்கு தான் ஆர்னவ் வாஸ் பார்ன். ஸோ அந்த ஃபைட்டு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் ஆர்னவ் பிறந்தாரு. ஸோ அதுக்கு விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் அந்த லேன். ஸோ நான் வந்து ஃபைட்டில் பிரேக் பண்ணிவிட்டு ஐ வென்ட் ஃபார் த டெலிவரி அண்ட் தேர் ஆர்னவ் இஸ் ஹியர் லுக்கிங் அட் திஸ். ஸோ அதுவும் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு படம் தடையற தாக்க. மகிழ் சார் அண்ட் என்னோட அசோசியேஷன் அங்கே தொடர்ந்துச்சு தடம். அண்ட் ஹோப் இட் வில் ட்ராவல் அகேன் வித் மச் மோர் பிரில்லியன்ட் ஃபிலிம்ஸ். அதான் ஐ வாண்ட் டு டெல். அண்ட் ஸோ மகிழ் திருமேனி அவர் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டேரக்டர். டெஃபினட்டாக உங்களுக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் நடிச்சிருக்கீங்க அண்ட் அடுத்ததாக வந்து லைக்காக்காக படம் பண்ணுறாரு, முக்கியமான ஒரு படம். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோட ஃபேவரட் டைரக்டர், என்னோட ஃபேவரட் ஹீரோ அஜித் சார் நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதர். ஸோ அவரோட அவர் பண்ணும்போது எப்படி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லார்கிட்டையும் ஹையாக இருக்கோ, எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாக ஐ வாண்டட் டு டூ ரியலி வெல். பிகாஸ் ரெண்டு பேருமே நம்ம ஃபேவரட்ஸ் இருக்காங்க. அண்ட் மகிழ் சார் அஃப்கோர்ஸ் இது ஒரு முக்கியமான படம் அவருக்கு. அண்ட் இது இட்ஸ் வெல் டிசர்வ்ட். அண்ட் இந்த ஒரு ஸ்கேல் அவருக்கு அவரை எட்டணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. அது கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து கரெக்டாக அவர் கொண்டு போவாருன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. Definitely, and it's going to be huge, and it is going to be very special for you. And how is Laika Productions வந்து அழகான படங்கள், தரமான படங்கள் அவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு மார்க் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று செட் பண்ணிட்டாங்க அன்பிரேக்கபிளாக. அண்ட் they are even more moving forward again and again with each and every movie. ஸோ மிஷன் மூலமா லைக்காவோட அந்த அசோசியேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. லைக்காவோட இது என்னோட 3வது கொலாபரேஷன். முதல் வந்து செக்கச்சிவந்த வானம், அதுக்கப்புறம் மாஃபியா, அண்ட் இப்போது மிஷன். ஸோ அண்ட் லைக்கா இஸ் பீன் சார் சொன்ன மாதிரி எங்கள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு வரம் மாதிரி தான். பிகாஸ் நிறைய பேரோட ட்ரீம்ஸ் வந்து கொண்டு வர முடியுது ஆன் ஸ்க்ரீன், செல்லுலாய்டில் கொண்டு வர முடியுதுன்னா ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வச்சு, அந்த கிராஃப்ட் மேலே நம்பிக்கை வச்சு பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர்ஸ் யூனோ அந்த ஒரு பேஷன் இருக்கணும். அதில் வந்து முக்கியமான ஒருத்தராக நான் சுபாஷ்கரன் சாரை பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் டு தமிழ்குமரன் சார் அண்ட் ஆல் த ஹோல் டீம். அவங்க வந்து அவ்வளோ பக்காவாக எல்லாமே ஃப்ராம் த ப்ரமோஷன்ஸ் சரணாக இருக்கட்டும், இருக்கிற ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவ்வளோ பர்ஃபெக்டாக. ஏன்னா பாஸ் எப்படியோ அவங்க கீழே இருக்கிறவங்கெல்லாம் அப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி அவ்வளோ பேஷனோடு அவங்க பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் another ஃபிலிம்ன்ற மாதிரி இல்லாமல் they give full on. ஸோ எங்கள் படம் லைக்கா மூலியமாக வர்றதுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவ் சீசனில் யூனோ அந்த மாதிரியான ஒரு பெரிய பேங்காக வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு லைக்கா ஃபார் தட். டெஃபினெட்லி, அண்ட் இட்ஸ் கோயிங் டு கெட் பிகர் அண்ட் பெட்டர். உங்களுக்கு வந்து இது வந்து அடுத்த மிஷன், கடைசி மிஷன் வந்து இது வேர்ல்ட் ஃபுல்லாக ட்ரெண்டான ஒரு விஷயம்.
என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மிஷன் நம்பர் 3 ஆஃப் மிஸ்டர் ஆல்பர்ட். எனக்கு வந்து எங்கேந்தோ கெஸ் பண்ணுங்க. என்னவா இருக்கும் அது? கெஸ் பண்ணுங்க. ட்ரெண்டிங் வேர்ல்ட் வைட் ட்ரெண்டான ஒரு விஷயம். தெரியல. ஓபன் பண்ணிடலாமா? பண்றீங்களா? ஓ, பெரியாரும் பிள்ளையாரும் வணங்கான் பாலா சாரோட படம். அதோட ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே எல்லாருமே வந்து அதை பற்றி பேசினாங்க. அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் இன் மை கரியர். அதுக்காக கிட்டத்தட்ட 11 monthsக்கு மேலே ஐ வாஸ் இன் டு தட். அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் இன்ஜுரி ஒரு லாஸ்ட் குட்டி ஸ்கெடியூல் இருக்குது முடிக்கிறதுக்கு. ஸோ அந்த கேப்பில் நாங்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுனால ஐ குட் கம் ஹியர். அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் ஐ திங்க் பாலா சார் கூட அசோசியேட் பண்ணுறது இட்ஸ் ஒன் ட்ரீம் கம் ட்ரூ. அண்ட் நிச்சயமாக இது வந்து இட்ஸ் கோயிங் டு மேக் அ மார்க் இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு தான் நான் சொல்ல முடியும். டெஃபினட்டாக பாலா சார் படம் கொஞ்சம் உஷாராகவே இருங்க மேடம். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சும்மாவே வந்து அவர் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவர். அடுத்த படங்களில் என்னென்ன ரிஸ்கெல்லாம் எடுப்பாருங்கும் போது கரெக்டாக இப்படி ஒரு படம் வந்து மாட்டிக்கிச்சு. ஓகே, எப்போவுமே வந்து அப்படியே ஒரு பேண்டேஜோடய உட்காரணும் போல இருக்கவங்க அந்த மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். கடைசி வரைக்கும் அவங்க எதுவுமே பேசல, அப்படியே தள்ளி நின்றே பார்த்து சார் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க சார். என்ன ஒரு அருமையான ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டது, லாஸ்ட் டே ஷூட் அன்னைக்கு எல்லாருக்கும் தடபுடலாக வந்து சாப்பாடு போட்டிங்களாமே, என்ன விஷயம் அது? ஒரு அழகான விருந்து. ஒன்றும் விஷயம் இல்லை, எல்லாருமே வந்து இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. ஸோ ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு வந்து டைமே இருக்காது, தனி பிரேக் வந்து டின்னருக்குன்னு பிரேக் இருக்காது. ஸோ கேப்பில் போய் சாப்பிட்டு வரணும் எல்லாரும், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ நான் விஜய்கிட்ட சொன்னேன், இன்னைக்கு நீங்கள் பிரேக் விட்றீங்க விஜய், இன்னைக்கு நம்ம ஹோல் டீமுக்கு வி ஷுட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு இலை சாப்பாடு போட்டு லைவ் கவுண்டர் வச்சு எல்லாரும் சாப்பிட்டோம். ஃப்ரம் த லைட்மென் டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மீன் குழம்பு வாசம் ஊர் ஃபுல்லாக மணந்துச்சாமே, அந்த மாதிரி இருந்ததாமே. எவ்ரிதிங் வாஸ் தேர். பறக்கிறது மிதக்கிறது. ஆனால் எங்கள் விஜய் சாருக்கு வந்து ஒன்லி கிரீன்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். அவருக்கு வந்து எதை வச்சும் இது பண்ண முடியாது. இஸ் எ வெஜிடேரியன். பட் எனிவேஸ் அவருக்கும் ஸ்பெஷலாக நாங்கள் கவனித்தோம். ஸோ ஸ்பெஷல் ஃபுட் வெஜிடேரியன். அம்மா ஃபுட் வந்துச்சு. ரைட், மை மாம் குக்ஸ். ஸோ வீட்டிலேருந்து அவருக்கு வந்து ஸ்பெஷலாக வெஜிடேரியன் ஃபுட் வந்தது. சார் நமக்குள்ள ஒரு டீலிங் இருக்கு, போகும்போது அது என்னெல்லாம் ஹோட்டல் ஸ்பெஷலுங்கிறது நீங்க எனக்கு லிஸ்ட் தரீங்க, நம்ம போய் பேசிக்கலாம். எல்லாமே தெரியும், ஃபுல் லிஸ்ட் வச்சிருப்பாரு பிரதர். இங்கே வந்து சூப்பராக இருக்கும் வெஜிடேரியன் ஃபுட், அந்த இடத்துல சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much guys. It was wonderful seeing you all and hope to see you all on Jan 12th. ஸ்க்ரீனில் மிஷனோட நாங்கள் எல்லாரும் வரோம். இட் வில் பி அ ஒன் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நீங்கள் சவுண்டாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு டாப் நாச் விஷயத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். ப்ளீஸ் டூ வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உங்களை விட்டுற முடியாது. இவ்வளோ ஒரு இமோஷனலாக நீங்கள் வந்து அவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, இவ்வளோ அழகான ஒரு சென்டிமெண்ட் இருக்குது, ஒரு இமோஷன் இருக்குன்னு. பசங்க வந்திருக்காங்க, அவங்கள மேலே ஏற்றாமல் ஒரு ஃபோட்டோ மூமெண்ட் இல்லாமல் நாங்கள் எப்படி? ஸ்பெஷலி யுவர் டாட்டர், வி ஹேவன்ட் சீன் ஹர் ஆன் ஸ்டேஜ். அவர் ஹீரோ ஆல்ரெடி. வாங்க மேலே வாங்க ப்ளீஸ் கம். இங்கே தாங்க அந்த தைரியத்தில் இந்த பேக் போனை தான் வீட்டில் விட்டுருக்கேனே, அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் வந்து எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். அண்ட் சச் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி. வீட்டுக்கு போய் வந்து சுற்றி போட்டுருங்க. ஸோ நைஸ் டு see you and how happy are you மேம்? நீங்கள் நிறைய பேசி நாங்கள் கேட்டதில் ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் எங்களுக்காக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆட்டிங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். வேற மாதிரி பண்ணுறீங்க, ஆல்ரெடி நடிக்க ஆரம்பிச்சாச்சு. Are you excited for mission? Yeah, I'm excited for mission. Okay, thank you so much. So that is Did you like the trailer? You didn't tell anything about the trailer. It was a really nice and exciting trailer. I can't wait to watch the movie. Okay, It was like a Hollywood film. my son loves your movie. Okay, oh my dog, ஒரு 10,000 தடவை பார்த்திருப்பான் அவன். He really loves him. Thank you so much for joining us.